அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 10:30 பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்புக்காக போலீசார் மற்றும் முப்படையினரின் பங்களிப்பை ஏப்ரல் மாதம் முதல் மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசாங்கம் தொடர்பில் சுசில் பிரேமஜயந்த சபையில் கருத்து. இலங்கை மீதான போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமரிடம் கோரிக்கை. 12 வருடங்களின் பின்னர் நீலவர்ணங்களின் மோதலில் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி வெற்றி. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்புக்காக முன்னெடுத்துச் செல்லும் திட்டத்தில் போலீசார் மற்றும் முப்படையினரின் பங்களிப்பை ஏப்ரல் மாதம் முதல் மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். ஆளுநர்களுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தை முன்னிட்டு நாட்டின் அனைத்து துறைகளின் பங்கேற்புடன் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஒன்றை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி எடுப்பதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதன் பிரதான நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நாட்டில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகம் ஆகியன மற்றொரு அரசாங்கமாக மாறியுள்ளன. செல்வந்தர்களிடம் மாத்திரம் நாட்டில் கப்பம் பெறுவதில்லை. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கப்பம் பெறும் பிரச்சினை அதிக அளவில் காணப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, தெற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கப்பம் செலுத்த வேண்டும். இதனூடாக நாட்டில் சட்டம் ஒன்று இல்லை என புலப்படுகின்றது. பொதுமக்கள் அசௌகரியங்களுக்குள்ளாகும் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அனைத்து அமைச்சுகளினதும் செயற்பாடுகள் தொடர்பில் தனிப்பட்ட ரீதியில் தாம் கவனம் செலுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு கூறியுள்ளார். அமைச்சுக்களின் கீழ் இதுவரையில் வழங்கப்படாதிருந்த சில அரசு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுக்கு ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் இதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா விமான நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் நிதி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கீழ் இதற்கு முன்னர் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட ரன்மினிதந்த மஹிந்த ராஜபக்ச சினிமா கிராமம் புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் கலாசார அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் தொலைத்தொடர்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இவ்வாறு தமிழ் தந்தையில் சம்பந்தனின் சலுகைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம். ஜெனீவாவில் அம்பலமாகும் கூட்டமைப்பின் குள்ள வேலை. கொதித்தெழும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தொல்பொருட்களை சேதப்படுத்தியதனால் 5 லட்சம் ரூபாய் அபராதம், 15 வருடங்கள் சிறை. நாடளாவிய ரீதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் குதிக்கும் ஆசிரியர் சங்கங்கள். தமிழ் தந்தி தற்போது விற்பனையில். வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேமஜயந்த் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு அரசாங்கத்தை ஒப்படைத்த சந்தர்ப்பத்தில் வெடிகுண்டொன்றை வழங்கியதாக நிதி அமைச்சர் இதனை சமர்ப்பிக்கும் போது கூறினார். வெடிகுண்டை வெடிக்காது வைத்துக் கொண்டதாக கூறினார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் திகதி அரசாங்கம் மாறிய சந்தர்ப்பத்தில் முதலாவது வெடிகுண்டு வெடித்தது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி மத்திய வங்கியின் வெடிகுண்டு வெடித்தது. இவ்வாறு வெடித்த வெடிகுண்டின் பெறுபேரே கடந்த 4 வருடங்கள் வெளிவந்துள்ளது. 25-30 வருடங்கள் வரை இந்த நிலை நீடிக்கும். டிரில்லியன் கணக்கில் நாட்டிற்கும் பொருளாதாரத்திற்கும் ஏற்பட்ட பாதிப்பு 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி வெடித்த வெடிகுண்டின் பெறுபேறாகும். வெடிகுண்டை வெடிக்க வைப்பதற்காக சிங்கப்பூரில் இருந்து அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வந்தது யார்? யார் பாதுகாத்தது? ஆலோசனை வழங்கியது யார்?
வங்கிகளின் வட்டி வீதம் அதிகரித்துள்ளது. மிகைப்பற்றினை எடுத்து சென்றால் 24 வீதத்தினை தாண்டுகின்றது. சாதாரண கடனொன்றை பெறுவதாக இருந்தால் 19, 20, 21 வீத வட்டி காணப்படுகின்றது. தனி இலக்க வட்டி வீதம் எமது அரசாங்க காலத்திலேயே காணப்பட்டது. 4 வருடங்களில் எத்தனை பேருக்கு இந்த அரசாங்கம் தொழில் வழங்கியுள்ளது என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். கம்பெரலிய போன்ற திட்டங்களை எமது அரசாங்கத்தின் காலத்தில் எத்தனை மடங்கு நாம் செய்தோம்? கிராமங்கள் மாற்றப்பட்டுள்ளன, மீண்டும் மாறுவதற்கொன்றுமில்லை. தற்போது மக்களை கவிழ்க்கவே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 14 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்க உள்ளதாக கூறுகின்றனர். எங்கு வழங்குகின்றனர்? MIT நாம் அனுப்புவதற்காக MIT பொறுப்பேற்காது. MIT என்பது என்னவென இங்குள்ள உறுப்பினர்கள் கூறுங்கள் பார்ப்போம். பரீட்சை ஒன்றை நடத்தியே அவர்கள் எடுப்பார்கள். அவர்கள் வெட்டுப்புள்ளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவை மக்களை தாளாட்டுவதற்காக கூறும் விடயங்கள். கொக்கைன் பயன்படுத்துபவர்கள் என கூறப்பட்டவர்களை இங்கிருந்து வெளியேற்றி முறிகள் அறிக்கை வெளிக்கொணரப்பட்டது. 2-3 மில்லியன் பெற்றவர்கள் கோப் குழுவில் உள்ளனர். எதிர்காலத்தில் இவர்களை புறந்தள்ளி சிறந்த மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்ய முடியும். அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். கல்முனையில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இன்று வாசிக்கப்படுகின்ற பட்ஜெட்டில் பட்டதாரிகள் விடயத்தை உள்வாங்குவது தொடர்பில் அரசு சற்று சிந்தித்து செயற்பட்டு இந்த பட்டதாரிகளுக்கான நிதி ஒதுக்கீடினை வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்தினை நாங்கள் அரசுக்கு வேண்டிக் கொள்வதோடு கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இன்னும் 6000-7000க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் உள்ள நிலையில் அவருடைய வாழ்வு தொடர்பில் எந்தவிதமான ஒரு தீர்க்கமான முடிவுகளையும் அந்த பட்டதாரிகள் எடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசு இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த முறை பட்ஜெட்டில் பார்க்கும் பொழுது அதிகமாக கடன் வழங்குவதற்கு இந்த பட்ஜெட் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் உங்களை தெரிவு செய்தது கடன் கேட்டு அல்ல, பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்டு. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உங்களுக்கு பல வழிகளிலே சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். தளங்களில் விட்ட தவறுகளை மீண்டும் ஒரு முறை இந்த அரசாங்கம் விடாமல் திரும்ப திரும்ப அதே விடயங்களை செய்து பட்டதாரிகளை பிரித்தாளாமல் அவர்களுக்கிடையிலே பாகுபாடுகளை ஏற்படுத்தாமல் வருட மூப்பின் அடிப்படையிலே நியமனங்களை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினை தரம் உயர்த்துவது குறித்து மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். தனியே ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பிரதேசம் சார்ந்த விவகாரங்களிலே கரிசனை காட்ட வேண்டியது அவர்களுடைய தார்மீக பொறுப்பு. கருத்துரிமைப்பாட்டை ஏற்படுத்துவதாக இருந்தால் ஒரு எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அந்த எல்லை நிர்ணயம் 2 சமூகங்களையும் திருப்திப்படுத்துகின்ற அதே நேரம் தனியே ஒரு சமூகம் மாத்திரம் ஒரு பிரதேச செயலக பிரிவுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல. அதே நேரம் இவ்வாறான பிரதேச செயலக எல்லைகள் தனியே ஒரு சமூகத்துக்கு மாத்திரம் பெரிதானதாக பிரித்து கொடுக்கின்ற விஷயத்தில் உள்நாட்டல்கள் அமைச்சும் அதனுடைய திட்டங்களில் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அதையும் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டும். எனவே இந்த விவகாரம் மாவட்ட செயலாளர் மட்டத்திலும் தேசிய மட்டத்திலே அமைச்சு மட்டத்திலும் அதே நேரம் கட்சிகளுக்கு இடையிலும் கலந்துரையாடப்பட்டு இணக்கப்பாடு காணப்பட்டால் ஒழிய இதிலே சரியான ஒரு முடிவை எட்டுவது சாத்தியமாகாது. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் தீர்க்கமாக பேச வேண்டிய விவகாரங்கள் இருக்கின்றன. 28 உபபிரதேச செயலகங்களிலே 27 உபபிரதேச செயலகங்கள் இன்று தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கல்முனை தமிழ் பிரதேச செயலக பிரிவு இன்னும் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கின்றன. இது அரசியல் பின்புலத்தில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்லிம் சமூக அரசியல்வாதிகளுடைய கடுமையான அழுத்தத்தால் வரவு செலவு திட்டம் உட்பட பிரதமரை பாதுகாக்கின்ற செயற்பாட்டுக்கு ஆதரவுகளை அள்ளி வழங்கியும் ஒரு தமிழ் பிரதேச பிரிவை தரம் உயர்த்த முடியாத நிலையிலே இருக்கிறார். இதேவேளை வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிப்பது தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டார். இந்த முறை கிழக்கு மாகாணத்தில் திருப்திகரமான அபிவிருத்தி சார்ந்த விலை திட்டங்களை நடக்கிற பிரதிவாதங்களை வச்சாது எடுக்கலன்னு சொன்னா நான் சொல்றேன் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்த்து தான் வாக்களி. அதில் இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் மற்றும் வரவு செலவு திட்டம் குறித்து தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து.
இப்பொழுது கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்பும் தோட்ட தொழிலாளருக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்ற வகையிலே சம்பளத்தை அதிகரிப்பதற்கான ஏற்பாட்டை நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் சம்பளத்தோடு அந்த சம்பளம் இணைக்கப்படும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலே இருந்து நிலுவையோடு அந்த சம்பளம் ஏப்ரல் மாத சம்பளத்தோடு அந்த 50 ரூபாய் இணைக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே தெளிவாகவும் பெருமையாகவும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பட்ஜெட்ல சில நல்ல விஷயங்கள் சொல்லிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல செய்யற சில வேலை திட்டங்களை வந்து தொடர்ந்து கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்புக்கு முன்ன வரைக்கும் பட்ஜெட்ல எடுத்து சொல்லிட்டு ஏமாத்தாது. இன்னைக்கு பட்ஜெட்ல நிறைய விஷயம் போட்டுருக்காங்க. பிறந்தோட கைத்தொழில் அமைச்சர 1,356 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அனைத்து ஊழியர்களுக்கும் மனசல கட்டுவதற்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் இப்படி நடக்கும். ஆண்டை வரம் கொடுப்பா, பூசாரி வரம் கொடுக்க மாட்டாரு. அப்படியெல்லாம் இருக்குது. அப்படித்தானே? கொழும்பு இந்து கல்லூரிக்கும் யாழ் இந்து கல்லூரிக்கும் இடையிலான சொல்லாடல் 2019 யாழ் இந்து கல்லூரி வெற்றியீட்டியது. மலையக தமிழர்களுக்கும் ஏனைய தமிழர்களுக்குமான இடைவெளி தமிழ் மக்களின் அரசியல் வெற்றிகளுக்கு சாதகமானது இல்லை என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. வீடு இருப்பது வடக்கு என்று சொன்னால் இல்லை தெற்குதான் சரி என்று கூறுவதற்கு சைக்கிள் நிற்கின்றது. சைக்கிளுடன் போட்டி போட்டுக் கொண்டு வீணையும் நிற்கின்றது பாருங்கள். இதற்கும் பத்தாது கிழக்கிலே மரம்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு கட்சி இருக்கின்றது. சகோதரனே, நீ போராட வேண்டியது உன்னுடைய 1000 ரூபாய் சம்பளத்துக்கு கிடையாது. உன்னுடைய சுயநிர்ணய உரிமைக்காக 30 ஆண்டு கால யுத்தம் உனக்காக. நீயும் ஓர் தமிழன். நீ சம்பளத்திற்காக சண்டை பிடிக்க வேண்டியவன் அல்ல. நீயும் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டியவன். போனா அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சி என்று மலையக அரசியல் கட்சிகளே என்று ஒற்றுமை இல்லாத நிலையிலே இருக்கின்ற பொழுது மலையக தமிழனுடைய அரசியல் வெற்றி எது? அவனுக்கான அடிப்படை தேவையும் 3 வேளை சாப்பாடும் அவனுக்கான 1000 ரூபாய் அடிப்படை சம்பளமும். பேரினவாத வரவு செலவு திட்டம் பெறும் பொழுது அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் நிராகரிக்கிறார்கள், தொண்டமான் ஐயா அவர்கள் ஆதரிக்கிறார்கள். மண்மீட்பு போராட்டத்திலே மலைய மக்களின் பங்கெடுப்பு. எங்களுடைய ஈழத்தின் தலைவர் அவருக்கு வந்த சோட்டாவை தனது நெஞ்சிலே வாங்கி இருக்கக்கூடிய நவம் என்பவர் மலையக தமிழர். அதைவிட பாருங்கள், பிரிகேடியர் வசந்தன் மாஸ்டர் என்பவர், கட்டளை தளபதி பால்ராஜ் என்பவர்கள், இவர்கள் எல்லாம் மலையக தமிழர்கள். வடிவேல் சுரேஷ் இருக்கிறார். அரசியல் மாற்றம் நடந்தது. முதலாவதாக அரசாங்கத்துடன் சேர்ந்திருந்தார். மஹிந்த ராஜபக்சருடன் சேர்ந்து தேநீர் அருந்துகின்றார். தேநீர் இறந்து விட்டு அடுத்த நாள் எழும்பி வந்து திரும்பி ரணில் விக்ரமசிங்கருடன் கலந்துரையாடலாம். கேட்டா சொல்ல, நாங்கள் சும்மாகத்தான் கலந்துரையாடல் செய்கிறோம். நாங்கள் என்ன முட்டாள்களா? இல்லை கேட்க, நாங்கள் என்ன முட்டாள்களா? அப்படி செய்கின்ற தலைமைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் என்னத்தை செய்ய போகின்றீர்கள்? சர்வதேச நீதிமன்றத்துக்கு கால அவகாசம் தொடுக்கப்பட்டது. இது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அறிக்கை. 2017 சொல்லாடல் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. 2019 சொல்லாடல் கால அவகாசம் மீண்டும் நீடிக்கப்படும் என்கிறார் சம்பந்தன் ஐயா. ஆகவே சம்பந்தன் ஐயாவிற்கு பிறகு சுமந்திரன் ஐயா சொல்கிறார், மன்னிப்போம், மறப்போம், நாங்கள் அடுத்த கட்டத்திற்கான நகர்வுகளை மேற்கொள்வோம். எங்களுக்கான பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் நாங்களே யோசிக்காதவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட போலி தலைமைகளை நம்பி நாங்கள் மக்களை சேர்க்கவில்லை, நாங்கள் மக்களை நம்பி சேர்க்கின்றோம். வெற்றியீட்டிய யாழ் இந்து கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி கடிதமும் கையளிக்கப்பட்டது. இலங்கை அரசு சார்பில் இலங்கை மத்திய வங்கி 2.4 பில்லியன் அமெரிக்க டாலரை சர்வதேச முறையாக விடுவிக்க தயாராக உள்ளது. இதன் அடிப்படையில் 5 வருடங்களுக்கான சர்வதேச முறைக்காக $1 பில்லியன் 10 ஆண்டு காலப்பகுதிக்காக $1.4 பில்லியன் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு சேவையை வழங்கும் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் மற்றும் பீச் தரப்படுத்தல் என்பவற்றிற்கு அமைய இந்த முறைகளுக்கு B2 மற்றும் B ஆகிய தரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் 6.9 வீதத்திலிருந்து 7.9 வீதம் வரையான அதிகளவான வட்டி வீதத்தில் இந்த முறைகளை விநியோகிக்க உள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் ஏனைய நாடுகள் மற்றும் உலகின் முன்னணி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவோருடன் இலங்கை இவ்வாறு அதிக வட்டி வீதத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதற்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறைகள் மோசடியை காரணம் என பொருளியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது அமெரிக்க சந்தையில் 2 தொடக்கம் 8 வீதமான வட்டி வீதமே நடைமுறையில் உள்ளது. கடன் தொகையை அதிகரிக்கும் போது ஒவ்வொரு நாடும் குறித்த எல்லை அளவை வகுக்கின்றன. தற்போது இலங்கையில் உள்ள கடன் எல்லை வீதத்தை பார்க்கும் போது எமது நாடு B தரப்படுத்தலுக்குள்ளேயே அடங்குகின்றது.
கடன் தொகையை நாடு உயர்த்தும் போது கொள்வனவாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இந்த வீதங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவதுடன் தமது முதலீட்டிற்கு முன்னுரிமை வழங்குவர். மத்திய வங்கியின் ஊழல் மற்றும் நாட்டில் இடம்பெற்ற ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் மற்றும் நமது நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் சர்வதேச சமூகம் அவதானம் செலுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. மத்திய வங்கியின் ஊழல் மாத்திரமல்ல, இவ்வாறான நடவடிக்கைகள் கொள்வனவாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இந்த நாட்டில் முதலீடு மேற்கொள்வதை ஒன்றிற்கு 2 முறை சிந்திக்க வைக்கும். ආයෝජන කිරීමට ඉදිරිපත් වෙන අය දෙපාරක් කල්පනා කරනවා. මාර්තු මාසයේ 7 වෙනිදා மார்ச் மாதம் 7ஆம் தேதி $2.4 பெறுமதியான சர்வதேச அரச முறை அமெரிக்க முறைகள் சந்தையில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. 5 மற்றும் 10 முதிர்வு கால பகுதி கொண்டமைந்த அதிக வட்டி வீதங்களில் இவை விநியோகிக்கப்பட்டுள்ளன. சில முறைகளின் வட்டி வீதம் 7.2 வீதமாக அமைந்துள்ளன. இவற்றில் சில முறைகளின் வட்டி வீதம் 8.2 வீதமாகவும் அமைய பெற்றுள்ளன. யுத்த காலத்திலும் நாடு பாரிய பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கிய வேளையிலும் சர்வதேச சந்தைகளிலிருந்து கடன்களின் வட்டி வீதம் 8.2 அமையவில்லை. இதனாலேயே நாங்கள் அரசாங்கத்தை எச்சரிக்கின்றோம். இவ்வாறான சர்வதேச வட்டி வீதங்களில் கடன் தொகை அதிகரிக்குமாயின் இந்த நாட்டின் விதி எவ்வாறு அமையும் என்பது தொடர்பான சந்தேகம் நமக்கு தோற்றுவிக்கப்படுகின்றது. දෙවන්ත අර්බුදයක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் மட்டக்களப்பில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்று ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நாட்டில் இடம்பெற்ற மத்திய வங்கி ஊழல் மிக பெரும் ஊழல், 11,000 கோடிக்கு மேற்பட்ட பணங்கள். இந்த ஊழலை செய்தவர்கள் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சிலர் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். இவர்கள் அடித்த கொள்ளைக்கு இன்று பலவிதத்திலும் பணம் செலுத்திக் கொண்டிருப்பவர்கள் சாதாரண மக்கள். மத்திய வங்கி ஊழலோடு பேசப்படுகின்ற அர்ஜுன் மஹிந்திரனை சிங்கப்பூரிலிருந்து கொண்டு வரட்டு பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றி விட்டோம், ஜனநாயகத்தை காப்பாற்ற நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரை போயிருக்கிறோம். உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன் மத்திய விடயங்களில் இதே முன்னெடுப்புகள், இதே வேகமான முஸ்தீப்புகள் ஏன் இல்லை? ரெண்டாவது அர்ஜுன் மஹிந்திரனை சிங்கப்பூரிலிருந்து கொண்டு வரட்டும். வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் பிரச்சினைகள் குறித்து ஆராயும் ஆலோசனை கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. பல்கலைக்கழக பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கல்வியாளர்களை ஒன்றிணைத்து மக்களுக்கு குரல் கொடுக்கும் வகையில் பணிநிறை பல்கலைக்கழக கல்வியாளர் ஒன்றியம் எனும் பெயரில் புதிய அமைப்பொன்று இதன்போது உருவாக்கப்பட்டது. இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அல்லது வடகிழக்கில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே ஏற்கனவே இருக்கின்ற செயல்பாடுகளை எவ்வாறு மேலும் அவற்றை இன்னும் ஒரு முன்னேற்றகரமான கட்டத்திற்கு கொண்டு போவது என்கின்ற சிந்தனைகளை வளர்ப்பதுமாகிய பல நோக்கங்களை கொண்ட ஒரு நிறுவனத்தை நாங்கள் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டே இன்றைய கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு நீண்டகால சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையான அபிவிருத்தியும் முன்னேற்றங்களையும் இலக்காக கொண்ட ஒரு கல்வியாளர்களுடைய ஒரு நிறுவனமாக இது கட்டியெழுப்பப்படும் என்று நம்புகிறோம். எங்களோட சமூகத்தில் இருக்கிற பொருளாதார, சமூக, அரசியல் மற்றும் சூழலியல், கல்வியல் சார்ந்த பிரச்சனைகள் கன இருக்கின்றன. அவை ஒவ்வொருவரும் அரசியல்வாதிகளும் சரி, வேறொரும் சரி, தங்களோட இஷ்டத்துக்கு சொல்கிற நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அதை சரியான முறையிலே ஒரு ஆய்வு செய்து ஆய்வு முறையிலே சொல்வதற்கான ஒரு தளமாக, ஒரு களமாக இந்த அமைப்பு அமையும். காணாமல் போனோரின் உறவினர்கள் இன்று வவுனியாவில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். இதுகால வரையிலும் யுத்தம் ஓய்வுக்கு வந்து 10 ஆண்டுகளை பூர்த்தியாகிக் கொண்டிருக்கும் நேரத்திலும் அரசு சார்பானவர்களோ அரசு அதிகாரிகளோ இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயத்தில் ஆக்கபூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. கடந்த வருடம் இறுதியில் தென்னிலங்கை அரசியலில் தளம்பல் நிலை ஏற்பட்ட போது அந்த தளம்பல் நிலையிலிருந்து ரணில் விக்ரமசிங்காவையும் ரணில் அரசாங்கத்தையும் காப்பாற்றுவதற்காக எம்மக்கள் எமது தேவைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ 15 பேர் அரசுக்கு முண்டு கொடுத்து அரசை பாதுகாப்பதில் இருந்தார்களே ஒழிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக்கி எமக்குள்ள பிரச்சனைகளை தீர்வு கொள்வதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டிருப்பார்களாக இருந்தால் இன்று நமது போராட்டம் இப்படி தெருவோரங்களில் தொடர்ச்சியாக நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இன்றைய காலகட்டத்தில் அரசை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் தேவையே நிச்சயமாக தேவையாக உள்ளது.
16ஆம் தேதி பல்கலைக்கழக மாணவருக்கு நாங்கள் சகல அமைப்புகளும் பொதுமக்களும் எங்களுக்கு வந்து உதவ வேணும் என்று சொல்லியும் வருகிற 19ஆம் தேதி மட்டக்களப்பில் நாங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒன்று நாங்கள் அங்கேயும் பெரிய ஒரு மாபெரும் கவனேற்பு போராட்டம் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கும் எங்களுக்கு சகல பேரும் வரி சேர்க்க வேணும். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் சர்வமத தலைவர்கள் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள், கணவனை இழந்த பெண்கள் இன்று கடந்த 30 ஆண்டுகளாக இன்று வரை தங்களுடைய பிள்ளைகளை காணாமல் அல்லல்படுகிறார்கள், கணவர்களை காணாமல் அல்லல்படுகின்றார்கள். இந்த நேரத்திலே ஐக்கிய நாட்டு சபையிலே எங்களுடைய குரல் எதிரொலிக்கவும் அதற்கு அங்கிருந்து எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பதில் கிடைக்கவும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த நேரத்திலே சர்வமத குழுவானது கொடுக்கின்ற இந்த அழுத்தமானது அந்த ஐக்கிய நாட்டு சபையிலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். காணாமல் போனவர்கள் தொடர்பாக இதுவரையும் தேட வேண்டிய இடங்களிலெல்லாம் பெற்றோர்கள் தேடி இருக்கிறார்கள், அலைந்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே சரியான தகவல்களை இதுவரையும் அவர்களுக்கு வழங்கவில்லை. கிழக்கை பொறுத்தவரையிலே காணாமல் போன மக்கள் தொடர்பாக இதுவரையும் எந்தவிதமான போராட்டமும் நடைபெறவில்லை என்பது கிழக்கு மக்களினுடைய மிகப்பெரியதொரு ஆதங்கமாக இருக்கிறது. எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற காணாமல் போன மக்கள் தொடர்பான அமைதி பேரணி ஒன்று எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்றது. ஐநாவிலே எடுக்கின்ற தீர்மானங்கள் இலங்கையை பாராட்டுகின்ற விதமாக இருக்கின்றதும், எங்களுடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் படுகின்ற அவலங்களை கண்டும் காணாதவர்களாக இருந்து செயல்படுகின்ற தன்மைகளை நாங்கள் உணர்கின்ற பொழுதோ ஆறுதலாக நாங்கள் செயல்பட அந்த நாட்களை நாங்கள் முன்னோக்கி இருக்கின்றோம். இலங்கை மீதான போர்க்குற்றம் குறித்து சர்வதேச விசாரணை அவசியம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளிகளை தண்டிக்க இலங்கை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அது குறித்து சர்வதேச விசாரணைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐநா மனிதுரிமை ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளமை தொடர்பில் ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் இதுவரையில் அமுல்படுத்தப்படாமை தொடர்பில் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் நாயகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளமை தொடர்பிலும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆகவே சர்வதேச விசாரணைக்கு கால வரையறை நிர்ணயிக்கப்பட வேண்டும் எனவும் இதுகுறித்து சர்வதேச விசாரணை முறைமையை உருவாக்குவது உள்ளிட்ட மாற்று வழிகளை உலக நாடுகள் பரிசீலிக்க வேண்டும் எனவும் மனிதுரிமைகள் ஆணையாளர் நாயகம் கோரியுள்ளார். மனிதுரிமைகள் ஆணையாளர் நாயகத்தின் இந்த கருத்துக்களை வரவேற்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் கச்சாய் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளும் சைக்கிள் ஒன்றும் மோதியே விபத்து சம்பவித்துள்ளது. நேற்று முற்பகல் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 19 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்ற நபர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு பொண்டுகல்சேனை பகுதியில் யானை ஒன்று உயிரிழந்துள்ளது. மட்டக்களப்பு கிரான் பொண்டுகல் சேனை 100 ஏக்கர் வயல் பகுதியில் யானையொன்று உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களுக்கு முன்னர் யானை இறந்திருக்கலாம் என வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் யானையின் கால்களில் சூட்டுக்காயங்கள் காணப்படுவதாகவும் எமது செய்தியாளர் கூறினார். மற்றது யானை வந்து இந்த 3-4 நாளாக போகுது. யானை செத்து நாங்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பட்டி வட்டம் மட்டும் 100 ஏக்கர் கண்டத்தில் நாங்கள் விதிக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம். அதனாடி வந்து இப்போ அது வந்து நாறுது. எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கலாம் இருக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் ஒருத்தர் வந்து அதை பாதுகாத்து தாக்கா முட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு ஊரோட போகணும். தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. ஆனால் நாங்கள் இடவேல் நிற்றையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இது ஆனை வேலையோ கொடுத்து வரதுக்கு ஒரு மனுஷனும் நிற்பார் இல்லை.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை குற்றவாளிகள் 7 பேரின் விடுதலை குறித்த அறிக்கை தமிழக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ளன. இன்றுடன் 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் அது குறித்து ஆளுநரின் தரப்பில் இதுவரையில் எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை. விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் இராணுவத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட அபிநந்தன் தற்போது மருத்துவ பரிசோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றார். உடற்தகுதி உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் அதே பிரிவில் அவர் மீண்டும் இணைக்கப்படுவார் என இந்திய விமானப்படை தளபதி PS தனோவா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அபிநந்தனுக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த விருது இராணுவத்தில் மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடிய சாதனைகள் புரிந்து எதிரியின் போரில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும். 12 ஆண்டுகளின் பின்னர் நீல வர்ணங்களின் மோதலில் கல்கிச புனித தோமஸ் கல்லூரி அணி வெற்றியீட்டியது. கொழும்பு ராயல் கல்லூரிக்கு எதிரான வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியை புனித தாமஸ் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டது. பாடசாலைகள் கிரிக்கெட் வரலாற்றில் பழமை வாய்ந்த நீல வர்ணங்களின் மோதல் கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்றது. 140வது ஆண்டாக இவ்வருடம் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ராயல் கல்லூரி அணி 158 ஓட்டங்களையும் புனித தோமஸ் கல்லூரி அணி 296 ஓட்டங்களையும் பெற்றன. 138 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய ராயல் கல்லூரி அணி 3ஆம் நாளான இன்று ஆட்டத்தை தொடர்ந்தது. பசிந்து சூரிய பண்டார மற்றும் லஹிரு மதுசங்க ஜோடி நிதானமாக துடுப்படுத்தாடி நேரத்தை கடத்தியது. பசிந்து சூரிய பண்டார 160 பந்துகளில் 67 ஓட்டங்களையும் லஹிரு மதுசங்கர் 64 பந்துகளில் 11 ஓட்டங்களையும் பெற்றனர். ராயல் கல்லூரி அணியின் இரண்டாம் இன்னிங்ஸ் 259 ஓட்டங்களுடன் முடிவுக்கு வந்தது. பந்துவீச்சில் கலன பெரேரா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெற்றியிலக்கான 122 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய புனித தோமஸ் அணி 3 விக்கெட் இழப்புக்கு வெற்றியை அடைந்து DS சேனநாயக்க ஞாபகார்த்த கிண்ணத்தை சுவீகரித்தது. ஷெல்லின் டிமேல் 67 ஓட்டங்களை பெற்று புனித தோமஸ் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். சகல துறைகளிலும் பிரகாசித்த கலன பெரேரா போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவானார். புனித தோமஸ் கல்லூரி அணி இறுதியாக 2007ஆம் ஆண்டில் நீல வர்ணங்களின் மோதலில் வெற்றி பெற்றதுடன் இது 35வது வெற்றியாகும். நீல வர்ணங்களின் மோதலில் ராயல் கல்லூரி அணி 35 வெற்றிகளை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சுந்தரக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் இன்று கொழும்பில் ஆரம்பமானது. இலங்கையின் மென்செஸ்டர் கால்பந்தாட்ட அகாடமியின் ஏற்பாட்டில் 2வது வருடமாக இந்த கால்பந்தாட்ட தொடர் நடத்தப்படுகின்றது. அகில இலங்கை ரீதியில் உள்ள 12 வயதுக்குட்பட்ட பிரிவில் 12 அணிகள் 2 பிரிவுகளாக இந்த தொடரில் பங்கு பெற்றுகின்றன. இதேவேளை 14 வயதுக்குட்பட்ட பிரிவில் 12 அணிகள் என 2 வயதில்லையில் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த நிகழ்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா, பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். Manchester United Express under 12 category. ஜே ஸ்ரீரங்காவும் இங்குள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆரின் பெர்னாண்டோ என்னுடைய நண்பர். நாங்கள் கால்பந்தாட்டம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கால்பந்தாட்டத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாட்டு கால்பந்தாட்ட வீரர்களுக்கு தமது எதிர்காலம் தொடர்பில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு பெற்றோர்களும் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். இந்த கால்பந்தாட்ட தொடர் இன்றும் நாளையும் கொழும்பு குதிரை பந்தய திடலில் நடைபெறவுள்ளது. இலங்கையில் இளம் கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கும் நோக்குடன் இந்த தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
வின்சன் உயர்தர மகளிர் கல்லூரிக்கு எதிரான பாடும் மீன் வருடாந்த கிரிக்கெட் போட்டியில் புனித சிசிலியா கல்லூரி அணி வெற்றியீட்டியது. பாடுமீன் வருடாந்த கிரிக்கெட் போட்டியானது மட்டக்களப்பு வின்சன் உயர்தர மகளிர் மற்றும் புனித சிசிலியா கல்லூரி அணிகள் மோதிக்கொள்ளும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியாகும். 9வது ஆண்டாக இந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டி மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் இடம்பெற்றது. போட்டியில் முதலில் தொடர்படுத்த ஆடிய புனித சிசிலியா கல்லூரி அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 122 ஓட்டங்களை பெற்றது. 123 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதறத்தாடிய வின்சன் உயர்தர மகளிர் கல்லூரி அணி 97 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. போட்டியில் 26 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய புனித சிசிலியா கல்லூரி அணி பாடும் மீன் வெற்றி கிண்ணத்தை 5வது தடவையாகவும் சுவீகரித்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.